பேக் டு மை சேனல். ஸோ நம்ம என்ன மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கார்டுகள் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டு கட் ஆஃப் எப்போ வரும் அப்படின்றது தான் தேர்வுகள் மத்தியில் இருக்க பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ரீஜனுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷனுடைய ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றத உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு வந்து நேற்று தினம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து தொடர்ந்து வந்து வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை உடனே வந்து நம்ம சொல்கிறோம். அது கமெண்ட் செக்ஷனில் வந்து எல்லா சேனலும் இதே தான் சொல்கிறீங்க. ஸோ இந்த வாரத்துக்குள்ளே ரிசல்ட்ஸ் வந்துடும் சொல்கிறீங்க. ஸோ எதையுமே காணோம், இன்றைக்கி வந்துடும் சொன்னீங்க, எதையுமே காணோன்றத ரெகுலர் கமெண்ட்ஸாக வந்து பார்க்க முடியுது. ஸோ நம்ம கிடைக்கிற இன்ஃபர்மேஷன், நம்ம கிடைக்கிற சர்க்கிள் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் ஓரளவுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம். ஸோ கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைகோர்ட்டில் ஆள் இருக்கா, ஸோ டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஆள் இருக்கான்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதான் விஷயம். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் போகுதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கரெக்டாக இந்தந்த நேரத்தில் வந்து அந்த ப்ராசஸிங் நடக்குதுன்றதை நமக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க. அதை வந்து மேலோட்டமாக தான் நம்ம சொல்ல முடியும். அஃபிஷியலாக இன்றைக்கி வந்துடும், இவங்க தான் சொன்னாங்கன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதுக்கு? ஸோ ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இன்றைக்கி ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸோ கொஞ்சம் ரெடி ஆகுங்க, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்கன்ற இன்ஃபர்மேஷன் தான் ஒரு யூடியூபர் மூலிமா வந்து கொடுக்க முடியும். ஃபுல்லாகவே நம்ம வந்து ஹைகோர்ட் அத்தாரிட்டி கிடையாதுல்ல. நீங்கள் வந்து ஹைகோர்ட் அத்தாரிட்டியெல்லாம் நிறைய பேர் கேட்டிங்க. நம்ம ஹைகோர்ட் அத்தாரிட்டிலாம் கிடையாது. ஒரு சர்க்கிள் இன்ஃபர்மேஷன், ஒரு எக்ஸாம் நடக்குது, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ரிசல்ட்ஸ் வரப்போகுது, ஸோ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி கட் ஆஃப் இருக்குன்றதெல்லாம் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன்ஸில் தான் வந்து சொல்ல முடியுமே தவிர இது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி தான் க்ரியேட் பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து க்யூரியாசிட்டியாக நம்ம வந்து ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, நீங்கள் வந்து வேறு பயமுடுத்துறீங்கன்ற கான்செப்ட்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு அப்டேட் கொடுக்குறாங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும்லாம் கொடுக்கல. இந்த வீக்கில் எதிர்பார்க்கலாம். ஸோ எதிர்பார்ப்போடு இருங்க, கண்டிப்பாக வந்துடும். அதற்கான ஒரு இதை வந்து நீங்கள் தேடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதே வீடியோ நம்ம போடலான்னு வைங்களேன், வேறு ஏதாவது கண்டென்ட் நம்ம வீடியோ கிளாஸஸ்லாம் போட்டோம்னா அதில் வந்து கமெண்ட் ஹைகோர்ட் என்னாச்சு, ஹைகோர்ட் பற்றி எதுவுமே போட மாட்டீங்களேன்னு சொல்கிறதும் நீங்களே தான். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா நம்ம வந்து எப்படி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ நம்ம கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் 2021 பார்த்திங்க அப்படின்னா உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. நம்ம அதை வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வந்து வீடியோவாக மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் வந்து நம்ம அந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே போட்டு என்ன இன்ஃபர்மேஷன்றதை ஷேர் பண்ணுறோம். ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அட் ப்ரெசென்ட்டில் இந்த மாதிரி கால் ரெக்கார்ட்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ கால் ரெக்கார்ட் பண்ணி இஷ்யூ ஆச்சுன்னா அதை யார் பொறுப்பேற்றுக்கிறது? நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு போகிறதோட உங்களுடைய கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஒரு யூடியூபராக அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து கமெண்ட்டில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டை போடு, நீ வந்து அங்கேயே கேட்டு சொல்லு, உனக்கு என்ன அத்தாரிட்டியெல்லாம் தாராளமாக வந்து கேட்குறீங்க. ஸோ இதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. நீங்கள் பார்க்குறதுனால இந்த ஒரு வியூஸ் வந்து ஒரு 1000 வியூஸ் 2000 வியூஸ் போச்சுன்னா எங்களுக்கு லட்சமாக கிடைக்கிற மாதிரி நீங்களும் நினச்சிக்கிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மந்த் 7 மந்த் கழிச்சு தான் பேமெண்ட்டே வித்ட்ரால் பண்ண முடியுன்றதும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து யூடியூபோட கான்செப்ட் ஒரு யூடியூபருக்கும் தான் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த ஒரு வியூஸ்க்காக எனக்கு வந்து 4000 5000 வந்து கிரெடிட் ஆகாது. அது வெறும் ஒரு எவ்வளோ சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பைசா கணக்கில் தான் வந்து அந்த வியூஸ் ஆகி எங்களுக்கு வந்து அமௌண்ட்டாக அது வந்து வரும். அதுவும் உடனே எடுக்க முடியாது. ஒரு 7 மந்த் ஆகும். $100 ரீச் பண்ணால் தான் வித்ட்ராலே பண்ண முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஈஸியாக வந்து கமெண்ட்டில் நீங்கள் வந்து கேட்டுட்டு போயிடுங்க. ஸோ கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எப்போ என்னவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வீடியோ மேக் பண்ணி போட்டாலும் என்ன சார் இதையே பார்த்துட்ருக்கீங்க, பரவாயில்ல உடனே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்றதும் நீங்கள் தான். ஸோ எல்லாத்தையும் ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இப்படியே தான் வந்து அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நமக்கு நல்ல முடிவுகள் வரும்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீக்கில் வந்து கண்டிப்பாக இந்த தேர்வு முடிவுகள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதையும் நான் வந்து ஷுவராக சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் போன இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்தாங்க. ஆட்சேர்ப்பு பிரிவுலேயே நமக்கு இந்த வீக்கில் எதிர்பார்க்கலாம், இல்லை இப்போதைக்கு வராது, நெக்ஸ்ட் மந்த் ஆகுன்றதெல்லாம் கண்டிப்பாக சொன்னாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த தடவை கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அவங்களும் ஒர்க் ப்ரெஷர் பார்த்துட்ருக்காங்கன்றது தெரியும், நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்றதும் உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் இந்த ஒரு எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடித்து மார்க் வந்து விட்டுட்டாங்க. இவ்வளோ சீக்கிரமாக மார்க் விட்டதே பெரிய விஷயம். ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் வருஷ கணக்கில் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. மார்க்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு 10 பேர் 100 பேர்னா அவங்க டக்கு டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. ஸோ லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து எழுதியிருக்கும்போது அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும், கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட் இருக்குது வேறு. ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இந்த ஒரு டிலே அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். கூடிய விரைவில் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதை வந்து கூடிய விரைவில் சொல்லாதீங்க சார், எப்போன்னு சொல்லுங்கள் தான் கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த வீக்கில் நம்ம வந்து ரிசல்ட்ஸ் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.